சார் பாவ மன்னிப்புன்ற ஒரு படம், MS விஸ்வநாதன் அவர்கள் வந்து அதுக்கு மியூசிக் போடுறாங்க. அப்ப சொல்றாங்க இந்த படத்துல ஒரு காதல் பாடல் வருது, ஆனா இந்த பாட்டுல காதல்ன்ற வார்த்தையே வரக்கூடாது, அப்படி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு. இப்ப கண்ணதாசன் ஐயா யோசிக்கிறாங்க. அவருக்கு வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்த அந்த தருணம், அப்ப பகவான் வந்து கீதையில சொல்றாராம், கடவுள் வந்து கீதையில சொல்றாராம், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இவர் யோசிக்கிறாரு, இந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிறாரு, ஒவ்வொரு விஷயங்கள்லயும் எது எது சிறந்தது, அதெல்லாம் என் காதலிப்பா. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னு சிறந்ததா இருக்கும்ல, அது எல்லாமே என் காதலி தான்ப்பா. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. எல்லாத்துலயும் உச்சமா இருக்கும்ல. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல்னு எழுதியிருப்பாரு. இப்ப இந்த பாட்டை கேட்டு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுக்கிறேன், அந்த படத்துக்கு இதே மாதிரி இன்னொரு ஒரு பாட்டு வேணும், இந்த மாதிரியே ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாங்க. இப்படி எம்ஜிஆர் அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு கண்ணதாசன் ஐயா எழுதிய பாடல் தான் அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆனந்தம், தவழும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம், அறுசுவை நிரம்பிய பால்குடம், ஆடும் நடையே நாட்டியம், ஊடல் அவளது வாடிக்கை, என்னை தந்தேன் காணிக்கை அப்படின்னு அந்த பாடல் எழுதியிருப்பாரு. இந்த பாடலை அப்படியே தழுவிய கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பாடலுமே 3 தலைமுறைகளை ஆட்சி பண்ணதுன்னே சொல்லலாம். சார் அவர் சாதாரணமா ஒரு இயற்கையை பாக்குறாரு, அந்த இயற்கையும் அந்த பெண்ணையும் ஒப்பிட்டு ஒரு சிச்சுவேஷனை சொல்லியிருப்பாரு. முள்ளும் மலரும்னு ஒரு படம், மறைந்த சரத்பாபு அவர்கள் வந்து ஒரு சாதாரண ஜீப் ஓட்டிட்டு போவாரு, பின்னாடி அவருக்கு பிடித்த அந்த பெண் வந்து உட்கார்ந்து வருவாங்க. இப்ப சரத்பாபு அவர்களுக்கு பார்க்கக்கூடிய இயற்கை எல்லாமே தனக்கு பிடித்த அந்த பெண்ணாகவே தெரிகிறாள் அப்படின்னு பாடணுமா. அதுக்கு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு, அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள், பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன்னு கேட்டிருப்பாரு. ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த கண்ணதாசன் ஐயாவினுடைய வரிகள் அத்தகைய மிகுதியாக வரும். சார் உங்களை பத்தி சொல்லுங்களேன், கண்ணதாசன் ஐயாட்ட கேட்கிறேன், உங்களை பத்தி சொல்லுங்க ஒரு பாட்டுல அப்படின்னு. அதுக்கு தாங்க அவர் சொன்னாரு, காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாருங்க. இன்று வரை கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய வரிகளை படிக்க 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 அவருக்கு மரணமே இல்லை என்பதை அவருடைய எழுத்துக்கள் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.